இன்னைக்கு நான் ரொம்ப சுவையான சாட்டை செய்யறேன், அதுவும் ஆரோக்கியமானது. இது பேரிக்காய் அப்புறம் வேர்க்கடலை சாட். டிசம்பர் 5 உலக பேரிக்காய் தினம்னு உங்களுக்கு தெரியுமா? பொதுவா நம்ம பழங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம கூடையில ஆப்பிள், திராட்சை அப்படின்னு எல்லாத்தையும் வாங்குவோம். ஆனா எப்படியோ இந்த பேரிக்காய் மட்டும் தப்பி போயிரும். அதை என்ன பண்றது அப்படின்னு நம்ம நினைப்போம். அதனால இன்னைக்கு நான் USA பாட்லெட் பேரை பயன்படுத்த போறேன். பேரிக்காய் உண்மையில பல விதங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு பழம். இத நீங்க சாட்ல இல்லாட்டி இனிப்புகள்ல ரொம்ப அழகா பயன்படுத்தலாம். இந்த பேரிக்காய் ரொம்ப ஆரோக்கியமான ஒண்ணு. 100 கலோரிகள் மட்டும்தான் இருக்கு. நீங்க உடம்பு குறைக்க பயன்படுத்தலாம். இது ரொம்ப பெர்ஃபெக்ட். அமெரிக்கா பேரிக்காய் ரொம்ப ரொம்ப சுவையானது. இது ஜூசியா அப்புறம் நார் சத்து நிறைய இருக்கு. இதுல வைட்டமின் சி இருக்கு. நல்ல விஷயம் என்னன்னா இது மார்ச் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். இப்ப இந்த பேரிக்காய நான் சின்ன சின்ன துண்டுகளா வெட்டிக்கிறேன். இந்த வெட்டின பேரிக்காய நான் ஒரு கிண்ணத்துல வச்சுக்கிறேன். 2 வேளை சாப்பாட்டுக்கு இடைப்பட்ட சின்ன பசிக்கு இது சரியா இருக்கும். பேரிக்காய வெட்டினதும் அது மேல கொஞ்சமா எலுமிச்சை சாறை பிழிஞ்சு விட்டுக்கலாம். சோ அது கருப்பு நிறமா மாறாது. இல்லாட்டி அது ரொம்ப சீக்கிரமா ஆக்சிடைஸ் ஆயிரும். இனி அது அப்படியே இருக்கும். இப்ப நான் இதுல சேர்க்க போறது பாருங்க, இப்படி பண்ணிக்கோங்க. நான் வேக வச்ச கொண்ட கடலைய எடுத்திருக்கேன். இது ராஜ்மா, இது ஸ்வீட் கார்ன். இது முழுசா உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சேர்த்துக்கலாம். இல்லாட்டி உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எது வேணாலும் நீங்க சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ராஜ்மா பிடிக்காட்டி இத விட்டுறலாம். ஆனா நீங்க எவ்வளவு அதிகமா சேர்க்கிறீங்களோ ஆரோக்கியமா சுவையா இருக்கும். இப்ப காரத்துக்கு இங்க நான் 2 பச்சை மிளகாய பொடியா நறுக்கி இருக்கேன். இத சேர்த்துக்கலாம். இப்ப அதுல கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இது பர்பிள் முட்டைக்கோஸ், கேரட், கொத்தமல்லி அப்புறம் கொஞ்சமா நறுக்கப்பட்ட வெங்காயம் இருக்கு. இது எல்லாமே நான் 1 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இத எல்லாத்தையும் கூட நான் சாட்ல சேர்க்க போறேன். இப்ப கடைசியா நான் இந்த தக்காளிய சேர்த்துக்கிறேன். நான் ஒரு அரை தக்காளி வெட்டி சேர்த்துக்கிறேன். இந்த சாட்டோட அடுத்து ரொம்ப முக்கியமான பொருள் மசாலா வேர்க்கடலை. சோ முதல்ல மசாலா வேர்க்கடலைய செய்யலாம். மசாலா வேர்க்கடலை செய்ய நான் ஒரு கடாயில 1 டீஸ்பூன் எண்ணெயை எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் பச்சை வேர்க்கடலைய கடாயில போட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி. அப்புறம் நான் தோலோட எடுத்திருக்கேன். ஆனா நீங்க தோலை உரிச்சு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா சிவப்பு மிளகாய் தூளை சேர்த்துக்கலாம். இது காஷ்மீரி சிவப்பு மிளகாய் தூள். வேர்க்கடலைக்கு ரொம்ப நல்ல நிறத்தை கொடுக்கும். மசாலா வேர்க்கடலை ரெடி. வேர்க்கடலை சூடு ஆறி போச்சு. இப்ப சாட்ல சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சாட்டுக்கு ரொம்ப நல்ல கிரஞ்ச கொடுக்கும். அது சாப்பிடுறதுக்கும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். இப்ப இத எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கலாம். சாட் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அப்புறம் நிறைய நிறத்துல இருக்கு. பேரிக்காயில நல்ல அளவுக்கு வைட்டமின் சி அப்புறம் நார்ச்சத்து இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா? அதனாலதான் உடம்பு இளைக்க டயட் ஃபாலோ பண்ணும்போது இத எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நார்ச்சத்து நிறைய இருக்கிற உணவு உங்க உடல் எடையை குறைக்க உதவும். அதனாலதான் சொல்றேன். அப்புறம் இது ஆன்டி ஆக்சிடென்ட்ங்கிறதுனால உங்க சருமத்தை பாதுகாக்கும். உடல் எடைய குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வர முதல் பிரச்சனை என்னன்னா தோலோட பொழிவு கம்மியாறதுதான். இளமையா வைக்க உதவும். இப்ப இதுல கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையில கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். வேர்க்கடலையில உப்பு சேர்த்திருக்கோம். இதுல நான் 1 டீஸ்பூன் வறுத்த சீரக பொடிய எடுத்திருக்கேன். இப்ப இத சேர்த்துக்கிறேன். சரியா இந்த அளவு சேர்த்தா போதும். அப்புறம் கொஞ்சமா காஷ்மீரி மிளகாய் பொடிய சேர்த்துக்கலாம். இது புளி அப்புறம் வெள்ளை இனிப்பு சட்னி. இதை எப்படி செய்யணும் அப்படிங்கறது என்னோட வீடியோல நீங்க பார்க்கலாம். இது உங்களுக்கு பிடிச்சா மட்டும் சேர்த்துக்கலாம். ஆனா எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இது சாட்டோட சுவைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். இனிப்பு புளிப்பு தன்மை கிடைக்கும்.
இப்ப இத எல்லாத்தையும் நல்லா கலக்கிக்கிறேன். இப்ப இந்த பேரிக்காய் அப்புறம் வேர்க்கடலை சாட் ரெடி. நான் இத பரிமாறிக்கிறேன். இப்ப மேல இருந்து கொஞ்சம் சீரக பொடிய தூவிக்கலாம். இப்படி பண்ணிக்கோங்க. கொஞ்சமா என்கிட்ட இருக்கிற புதினா இலைகளை இது மேல வச்சுக்கிறேன். இப்ப இங்க தயாராயிருச்சு சுவையான பேரிக்காய் வேர்க்கடலை சாட். ஜூசி பேரிக்காய், கிரன்ச்சி வேர்க்கடலை, ஆரோக்கியமான உணவு கிடைச்சா எல்லாரும் வெயிட் லாஸ் ஜர்னி ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையில இது எனக்கு